தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் அக்ரி ரிலேட்டடாக ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ், எவ்வளோ சேலரி, என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியாக எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ அந்த லைக் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹிந்துஸ்தான் உர்வராக் அண்ட் ரசாயன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன்லேருந்து தான் இந்த போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா IOCL, NTPC, கோல் இந்தியா, ஃபர்டிலைசர் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் ஃபர்டிலைசர்ஸ் இது எல்லாத்தையோடையும் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டு. ஸோ உங்களுக்கு ஜாப்ஸ் இந்த பிரான்ச்சஸில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க. ட்ரெயினின்னொன்னே ஒரு டெம்பரவரி வேக்கன்சி நினைக்காதீங்க, ஒரு நிரந்தரமான அரசு வேலை டிப்ளமோ மற்றும் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிஸ்க்கு கொடுக்குறாங்க. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு வேரியஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியர் ட்ரெயினி கேட்டகரியும் டிப்ளமோ ட்ரெயினி கேட்டகரியும். இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு கெமிக்கல், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் 4 டைப்பாக வேக்கன்சி கொடுக்குறாங்க. வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கலுக்கு 40 வேக்கன்சியும், இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஒரு 15, எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 6, அதுக்கப்புறம் மெக்கானிக்கலுக்கு ஒரு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரீம்ஸில் ரெகுலர் இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்தளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடான எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ்க்கு அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கெமிக்கலை பொறுத்தளவுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் ப்ராசஸ் எதில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே டிப்ளமோக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா டிப்ளமோக்கு 130 வேக்கன்சி, கெமிக்கலுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 15 வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் கெமிக்கலுக்கு மட்டும் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி இல்லாமல் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேத்தமெட்டிக்ஸோ முடிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்சியில் நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர நீங்கள் கண்டிப்பாக ஒரு 60% மார்க்ஸ் அது உங்கள் டிகிரிலையோ டிப்ளமோலையோ எடுத்துருக்கணும். அதுக்கு கீழே எடுத்துருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லைங்க. இந்த ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். மினிமம் ட்ரைனிங் பீரியடே ஒரு 1 இயர் தான். இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியர் அல்லது ஆஃபீஸர் லெவல் E1 கிரேடில், எக்ஸிக்யூட்டிவ் கிரேடில் உங்களை போட்டுருவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் கிரேடில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் டைமில் 40,000 ரூபா கொடுப்பாங்க. அதாவது GETக்கு, கிராஜுவேட் ட்ரைனிக்கு, டிப்ளமோ ட்ரைனிக்கு 23,000 கொடுக்குறாங்க. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு HRA ஆர் அக்காமடேஷன் இது ரெண்டில் ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாலேருந்து 8,000 ரூபா வரைக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்களே உங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சேலரி 40,000 பேசிக் பே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக வருஷத்துக்கு 13 லட்ச ரூபா உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஜினியருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். அதுவே நீங்கள் டிப்ளமோ ட்ரெயினியாக இருந்தால் 7.7 lakhs இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,000 மந்த்லி CTC இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் டைம்லேயே 12 கேஷுவல் லீவு, ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் ஒரு 6 நாள், சிக் லீவ் 10 நாள், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டும் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களோட கம்பெனிஸில், அவங்களோட பிரான்ச் கம்பெனிஸில், அவங்களோட பிரான்ச் யூனிட்ஸில் எங்கே வேணால் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இன்ஜினியர் ட்ரெயினிக்கும், 18லேருந்து 27 வயசு வரைக்கும் டிப்ளமோ ட்ரெயினிக்கும் கொடுக்குறாங்க. இதோட ஒரு 5 வருஷம் SC/STயாக இருந்தால் ரிலாக்ஸேஷனும், 3 வருஷம் OBCயாக இருந்தால் 2 ஏஜ்லேயும் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மூலமாக தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் யார் நல்ல போஸ்டிங்கில் நல்ல கட் ஆஃபில் வரீங்களோ அவங்களுக்கு தான் வேக்கன்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. 150 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன், இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதணும். 2 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கு டைமும் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 750 ரூபா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ படித்து முடித்தவங்களுக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. நீங்கள் ஒரு வேளை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் அப்ளை பண்ணுற டேட் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.